புதுக்குடியிருப்பு கண்ணன் அது குத்தும் போதுனும் ஆடும் போதுனும் எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் பார்க்கல எப்படி இது குத்துறாங்க சொல்லி நான் எனக்கு நிலத்துல வச்சு குத்திட்டு அப்புறம் மேல உயர்த்தி கட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை பாருங்க வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி தொங்கி எடுத்து வரேன். இதுல பாருங்க, இதுல 3 பேர் போறாங்க இப்ப. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னால வந்து இப்போ ஈவினிங் டைம். ஸோ வந்து இனியும் டைம் ஆகத்தான் வந்து நிறைய டிராஃபிக் ஆக தொடங்கும். இப்போ ஸ்டார்டிங். ஸோ இனிமேல் வந்து நிறைய காவடிகள்லேருந்து அழகு குத்தி வர்றதுலேருந்து பக்தர்கள் வந்து வழிபாட்டுக்கு வர்றதுலேருந்து நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஆரம்பம் அப்படிங்கிறதுனால வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நேற்று வந்து இந்த மடிப்பீச்சின்னு சொல்லுவாங்க, பொம்பளைகள் வந்து அதை எடுத்துகிட்டு போவாங்க. இன்றைக்கி வந்து காவடி. ஏன்னா நம்மளால் நேற்று அதை காட்டியெல்லாம் போயிடுது. என்ன பண்ணுறது என்ன சொன்னால் நேற்று அவ்வளோ பயங்கர க்ரௌடு. என்ன நிறைய க்ரௌட் வந்து வரும். நாங்கள் பிளான் பண்ணியிருந்தாலும் வரையலாம் போயிட்டு, அதாவது ஊரில் இருக்கிற எல்லா பேரும் வந்து, அதாவது பொம்பளைகள் வந்து மடிப்பீச்சேன்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்கிறாங்க, அவங்களோட அந்த சேலையில் எல்லா வீட்டையும் போய் அந்த நெல் வாங்கி அதை சேகரித்து கொண்டு கோயிலில் கொடுப்பாங்க. இன்றைக்கு வந்து ஆம்பளைகள் அவங்களோட அளவு பொம்பளைகளும் தான் அளவு ஊற்றி ஆனால் வந்து காவடி எடுத்து வந்து நிறைய எக்கச்சக்கமான காவடிகள் வந்து இந்த கோயிலுக்கு வரும். நேர்த்தி கடன் சார்பாக அடுத்த இதோட சேர்த்து ஏதாச்சும் பார்க்கிங் சொல்லி அனுப்பி பார்ப்பீங்க. இதில் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த இடத்துல வாகனம்லாம் வச்சா நைட்டில் எடுக்க இல்லாத அளவுக்கு வந்துட்டு டிராஃபிக் ஆகிடும். நைட்டில் இதெல்லாம் வந்து போயிடலாம் இருக்கும், அந்த அளவுக்கு க்ரௌட் வந்துடும். ஸோ நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டோம் இதை பார்க்குறதுக்காக. ஏன்னா இந்த டைமில் வந்து அந்த காவடியெல்லாம் வந்து கொண்டு இருக்குங்க. என்ன சொன்னாலும் இது அந்த வித்தியாசமாக அந்த சீசன் டைமில் வந்து இந்த டைமில் ஃபுல்லாக வந்து எல்லா கண்ணகி அம்மன் கோயிலும் வந்துட்டு கதவு திறப்பாங்க. முக்கியம் வந்து மட்டக்களப்பில் ஏராளமான கண்ணகி அம்மன் கோயில் இருக்கு. ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஒவ்வொரு கோயிலும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான இதில் அவங்கள்ட்ட அந்த சடங்குகளை வந்து செய்து கொள்வாங்களே. எவ்வளோ ஐயாது கற்பூரம் என்ன விலையா விற்கிறீங்க? 280. ஒரு பீஸா விற்கிறதா இருந்தா 100 ரூபாய்க்கு 3 விற்கிறேன். நீங்கள் இந்த டைம்ல வாக்கில் வந்து வேண்டுவாங்களா? வெயிலுக்குள்ள இருக்கிறீங்க தெரியுமா? தெரியுமா? தனியாக போய் விடுவாரா? நம்ம போன வருஷமா வந்து நம்ம அதுக்கு முதல் வருஷமா இங்கே வந்து நம்ம போன வருஷம் வந்தோம்னா நைட்டில் வந்துட்டு போயிட்டோம். பெரும்பாலும் போன வருஷம் எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபுல் டைம் வந்து நாங்கள் யாழ்ப்பாண பக்கம் தானே நாங்கள் கூடுதலாக மற்றாப்பில் கண்ணகி அம்மன் கோயில் போன வருஷம். இப்போ தான் இந்தியாவில் வந்து நிற்கிறோம். ஆனால் நாங்கள் இந்தியாவில் நார்மலாக இந்த ஜூரி படம் தொடங்குறதுக்கு முந்தையே, அதாவது என்ன சொல்கிறேன், இப்போ தமிழ் கலாச்சார முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு பிறகு இப்போ இந்த கோயில் திறந்ததுக்கு பிறகு வந்து இதுக்கப்புறமா ஒவ்வொரு ஊரில் இருக்கிற கோயிலும் பெரிய பெரிய கோயிலெல்லாம் வந்து திருவிழாக்கள் நடக்கும். அது அவ்வளோ நாளுமே வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். அப்படி சொல்கிறேன், ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இந்த மனக்கவலையெல்லாம் விட்டுட்டு போயிட்டு அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு பிள்ளைகளை பார்த்து அப்படி எல்லாரும் வாலிபர்கள் அப்படியே தெரிவாங்க ஜாலியாக. முக்கியமாக நாங்களாம் அந்த காலம்னு சொன்னால் பிரதர் அன்னதானத்துக்கு போவோம். அண்ணா சாப்பாடு இப்போ இந்த காலத்தில் இந்த காலத்துலேருந்து தான் வருது. கோயிலுனாலே ஸ்பெஷல் வந்து அன்னதானம். ஏன்னா வீட்டில் நம்ம மரக்கறிகள் சமைச்சு சாப்பிட்றத விட கோயிலில் போடுற அன்னதானம், அந்த மரக்கறிகள் வந்துட்டு எல்லா பேரோடையும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. சாப்பாடு நல்லா இருக்குது இல்லையோ, ஆனால் எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடக்குள்ள இன்னும் வந்து சூப்பராக இருக்குது. அதான் வந்து உண்மை. எங்களோட ஊர் பக்கம் இந்தியாவில் பக்கம், அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச நெஞ்சால் செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் இங்கே செட்டிபாளையத்தில் இருக்கிற இந்த கண்ணகியம்மன் கோயில் தான். இந்த கோயில் வந்து நிறைய அதிகளவான
ஆக்கள் வந்து அந்த பறவை காவடியில் எடுக்கிறதா இருக்கட்டும், நோமல் அந்த காவடியில் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மடிப்பிச்சைகள் எடுக்கிறதா இருக்கட்டும், மடப்பட்டி கொண்டு வரதா இருக்கட்டும், கல்யாண கால் வெட்டுறதா இருக்கட்டும். கல்யாண கால் வெட்டுறதுன்றது வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கண்ணையம்மன் கோயிலில் இருக்கிற முக்கியமான ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லலாம். கல்யாண கால், திருக்கல்யாண கால் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த வேறு மாவட்டங்களில் எப்படி அப்படிங்கிறது தெரியாது, என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆனால் மட்டக்களப்பு மாவட்ட பொறுத்த வீட்டில் வந்து அது கல்யாண கால் வெட்டி வாரன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வீட்டில் இருந்து வருஷம் வருஷம் அந்த கல்யாண கால் வந்து எடுத்துருவாங்க, அது ஸ்பெஷல். அதோட சேர்த்து மடப்பட்டிகள் எடுத்து வருது. ஸோ இதுக்கு முன்னுக்கு மயிலாட்டம், குயிலாட்டம், காவடி ஆட்டம், கரகாட்டம் சொல்லி அந்த ஆட்டங்கள் வந்து அப்படியே செலிப்ரேட்டாக தான் இருக்கும். அந்த நாள் நம்ம வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். அதை தான் நாங்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு காட்ட போகிறோம். ஆடி உன்னை துதிப்பேன் ஐயா. ஓகே, இது வந்து கிராங்குளம், அதாவது வந்து செட்டிப்பாளையத்திலிருந்து புதுக்குடியிருப்புக்கும் செட்டிப்பாளையத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு ஊர் தான் வந்து இந்த கிராங்குளம். ஸோ இந்த ஊரில் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டுமே வந்து 15-16 கிட்ட வந்துட்டு பறவை காவடிகள் வந்து போக போதும். இது இன்னைக்கு மட்டும் கிடையாது, தினம், அதாவது இந்த கோயில் வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு சொன்னால் தினம் வந்து அப்படி அந்தளவுக்கு வந்துட்டு பறவை காவடிங்க போகும். ஸோ இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுண்ட் சிஸ்டம். ஸோ இதே மாதிரி நிறைய சவுண்ட் சிஸ்டம், அதாவது ஒவ்வொரு காவடிக்கு முன்னாலுமே வந்து ஒவ்வொரு சவுண்ட் சிஸ்டம் வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த டைம்ல இருந்து நைட்டு 10 o'clock 11 o'clock வரைக்கும் ஒவ்வொரு காவடியாக போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ காவடிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 16-17 காவடி அப்படின்னு சொன்னாலும் வந்து 16-17 சவுண்ட் சிஸ்டத்துக்கிட்ட வந்து எடுப்பாங்க. எல்லா பக்கத்தாலையும் வந்து சவுண்ட் சிஸ்டமாக இருக்கிறதுனால நம்ம பேசுகிறது வந்து அதிகம் வந்து கேட்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கத்தி பேசணும். கத்தி பேசினாலும் வந்து அவ்வளோ கிளியராக வந்து இருக்காது. அந்த பக்கம் போட்டு சவுண்ட் சிஸ்டத்தில் வெளுப்பாங்க, இந்த சைடில் போட்டு சவுண்டில் வெளுப்பாங்க. ஸோ எந்த சவுண்டுக்கு வந்துட்டு காது கொடுக்குறன்ற வந்து தெரியாது. ஸோ அங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக சுற்றி சவுண்ட் தான். நீங்களும் முள்ளு குத்தலாம், அதான் பார்க்கல. அது இல்லை, அவங்க குத்தி எடுத்து போகிறாங்க. இல்லை உணவு பார்க்குறதுக்காக உதவிறாங்க. அதான் என்ன, குத்தி போகிறவங்கள விட அதை வேடிக்கை பார்க்குறதுக்கு வந்து சுற்றி ஆகலிப்பாங்க அப்படி உள்ள. அது குத்தி அது நேத்திக்கடன் வச்சு, இப்போ நேத்திக்கடன் வச்சு அவங்களா கூட இருக்க மாட்டாங்க. சம்டைம் தெரியாது, அவங்கள ரிலேட்டிவ் சொந்தங்கள், அதான் அம்மா அப்பாக்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதையும் தாங்கி அவங்க குத்தி போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கு சில டைம் சொல்கிறாங்களா அவங்களுக்கு அந்த என்ன அந்த தெய்வத்தில் பக்தியாவது வலிக்காது, எந்த அளவுக்கு தெரியாது. இதிலே பாருங்க, இதிலே 3 பேர் போகிறாங்க. இப்போ சவுண்டை பாருங்கடா, அடிக்கிறீங்க அங்க 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 அங்க. இதுல ஒரு சிஸ்டம். இதுல 3 பேஸ் வச்சு 4 சவுண்டு. இதுல 3 விளங்காது. நாங்கள் என்ன பேசினாலும் வந்து சத்தியமா இந்த இடத்துல விளங்கும்னு சொல்லி தெரியாது. வெளுக்குறாங்க, குத்துறாங்க போட்டு பாட்டுல. அப்படி கிடைக்கிற கேப்ல தான் கொஞ்சம் கதைக்கல கிளியரா. உண்மையாக இவ்வளோ நாங்கள் இங்கே இருந்தனால நான் வந்து பார்க்கல இப்படி வந்து போதுன்னு. ஆமாம், இவ்வளோ நாங்கள் அந்த கோயிலில் 3 மணிக்கு இவ்வளோ ஒரு காவடி 2 காவடி வரும். நிறைய பேர் பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் இங்கேருந்து கிட்டத்தட்ட 16 இந்த டிஜே முன்னுக்கு இந்த செட்டப்போட அப்படி சேர்த்து அந்த பறவை காவடிகள் தான் சேர்ந்து அந்த ஓராக்களும் அந்த நேர்த்திக்கடை நிறைவேற்றுறதுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் பிரதர் வந்து இந்த டிஜேல வந்து இப்போ புது நாகரிகத்துல வந்துட்டு அப்டேட் பண்ணி கொண்டு இதுக்கு முன்னால வந்து இந்த அளவுக்குலாம் இல்லை. இப்போ வர டிஜே
அப்படியே அடிக்கிட்டு கொண்டு வராங்க கோயிலுக்கு. இது வந்து அந்த பரவாடி காவடி எடுத்து போறவங்களுக்கு இல்லை, இது வந்து அந்த குடும்பத்தால் அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க தானே, அவங்க முன்னுக்கு டான்ஸ் பண்ணி போவாங்க மாதிரி வந்து இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து ஆனால் காவடியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு அது எடுப்பாங்களே மக்களை மட்டும் விடுவாங்க, அதை அடிச்சு தான் சொல்லுவாங்க. அப்படி இப்போ என்னன்னு சொல்லி சொன்னா உண்மையிலே இந்த காவடி எல்லாம் எடுக்கிறது வந்து எந்த அளவுக்கு மாட்டாங்க. ஓகே, இங்கே தான் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அந்த பிள்ளையார் கோயில் உண்டு. ஸோ அங்கேருந்து தான் இந்த காவடிகள்லாம் வந்து இப்படி மெயினான போய் நாங்கள் சொன்ன அந்த கோயிலுக்கு சத்தியவளையம் கண்ணையம்மன் அந்த கோயிலுக்கு வந்து போகிறாங்க. அந்த காவடி எடுக்கிறது வந்து உண்மையிலே தெரியும், யாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. தாங்க முடியும், அந்த வழி தாங்க இல்லாமல் பேசி விட்டார் நிறைய. அது நிறைய பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணவங்களும் ஒரு சைட் அது வந்து பண்ணலாம், காவடி எடுக்கலாம், இது தமிழர்களுக்கு மரபுன்றது. ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் செய்ய தேவையில்லை அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அது நடந்து கொண்டாண்டு இருக்கு. காவடியை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போனால் நிறைய சொல்லணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சில பேர் சொன்ன வந்து இது வந்துட்டு ஒரு போர் முறையில் வந்து செய்கிறது. அதாவது போருக்கு போகிறதுக்கு முன்னால் கையில் வெட்டி எத்தனை ஏறது, அவங்க உடம்புல அவங்கள்ட்ட வலிமைகளை வந்து செக் பண்ணுறதுக்கு. அம்பு அடித்தாலும் அந்த வலிமை தெரியாமல் இருந்திருக்காங்க, அந்த நோவு தெரியாமல் இருந்திருக்காங்க. ஸோ அதை அப்படியே வழியாக அப்படியே ஃபாலோ பண்ணி வந்து இப்போ இதில் தொங்கி எடுத்து வராங்க, அது வராரு. இது எப்படின்றது இது வித்தியாசம் ஒன்று உண்டு. அதாவது பரவக்காவடின்றது வந்து உண்டு, அந்த ஃபுல்லாக தொங்குறது. இது வந்து இப்படி தொங்கி வராதுடா, எப்படி இருக்கு ஒன்று தலைவனா வச்சுதான் எடுக்கணும், வித்தியாசம் ஒன்று எடுக்கணும். இதை பார்க்க பயமா இருக்கிறேன். லிமிட்டட் இல்லையா நீங்கள் எப்படி இருக்காங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். இதை பாருங்க வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி தொங்கி எடுத்து வரேன் பாருங்க. சில பேருக்கு என்னன்னு சொன்னா துணி ஓட்டிப்பாங்க இடுப்புக்கால, தெரியுமா? துணி ஓட்டிப்பாங்க. இங்க துணி ஒன்றுமே இல்லை. இது ஒரு இடத்துல முறிஞ்சு விழுந்த சம்பவம் நடந்தது, தெரியுமா? ரெண்டு மூணு இடத்துல முறிஞ்சு விழுந்திருக்குது. அதாவது இதுக்கு பணம் கை மரம் தான் பாவிப்பாங்க. உண்மையிலேயே வந்து எனக்கு தெரியல எப்படி என்ன சொல்றதுன்னு சொல்லி. ஆனால் நேர்த்திக்கடனுக்காக வந்து இப்போ வரைக்கும் இது செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இங்கேருந்து மட்டுமே 16 மிஷின் போகுதான். அதுவும் வந்து ஒவ்வொரு மிஷின்லேயும் வந்து மொத்தம் 3 பேராங்க ட்ரெயின் ஆகி வருது. இன்னொன்று வந்து இப்போ 16 இப்போ ஒரே டக்டருக்கு வந்து 2 ஓடர் இருந்தாலும் ஃபெஸ்ட்டாக வந்து அவங்கள போய் விட்டுட்டு வந்து திரும்ப வந்து அந்த ஓடர்ஸை வந்து எடுத்து மறுபடியும் போகிறாங்க. சவுண்ட் சிஸ்டமும் அதே மாதிரி தான். ஆனால் கண்டிப்பாக போய்கொண்டே இருக்குது. அது அப்படி உண்மையிலே அதாவது தெரியலை இப்படி இந்த அம்மன் கோயில்களுக்கு வந்து நேர்த்திக்கடனை வச்சு நிறைய பேர் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நேர்த்தி நிறைவேறதாக்காகத்தானே வந்து செய்கிறாங்க, நிறைவேறின பிறகு தானே செய்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம வந்து ஒரு குறையில்லாது. ஸோ நாங்கள் இன்னும் வந்து அப்படியே முன்னுக்கு காட்டுறேன். ஓகே, என்னென்னு சொன்னாலும் இப்போ இங்கே இந்த கோயிலை வச்சு தான் வந்து இந்த முள்ளு குத்தி கொள்வாங்க. நான் இப்போ வரைக்கும் பார்த்ததில்லை அது முள்ளு குத்துனது வந்து அப்படின்னு சொல்லி. பிரசாந்த் போறான். பிரசாந்த்ல காவடி, பிரசாந்தாக்கல காவடி போகுதுடாப்பா. பிரசாந்த் காவடி எடுக்க போறான். ஆக்சுவலா என்னன்னு சொன்னாலும் வந்து பிரசாந்த் இன்னைக்கு எங்கள்கிட்ட வந்து வரல. ரீசன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட ரிலேட்டிவ் யாரு வந்து காவடி எடுக்கிறாங்க. ஸோ அதனால அவர் கம்பெனி லீவு வரமாட்டாருன்னு சொல்லிட்டாரு. அவர் தான் இப்போ உள்ள இறங்கி செய்யறாரு. சுத்தி வளைச்சு இந்த லைன் பூராவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காவடி, அந்த தொங்கல் எல்லாம் காவடி தான். பிரசாந்த் எடுக்கலையா? இல்ல நீங்க எடுக்கலையா? அப்படியே பாப்பா, அப்படியே
நான் நின்று பார்க்கல எப்படி இது குத்துறாங்கன்னு சொல்லி நான் நினைக்க நிலத்தில் வச்சு குத்திட்டு அப்புறம் மேலே உயர்த்தி கட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே வருது அது விட்டுட்டா என்ன தலைவர் காவடி எடுக்க வரீங்க? கதை கேளா ஒண்ணுமே கதை கேளா சவுண்ட் கூட்டி 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 காவடி எடுக்கிறதுக்கு கேட்டவங்களும் வந்திருக்காங்க அந்த ஷர்ட்டை கலட்டினா சரி ஆனா இது எனக்கு தெரிஞ்சு சதை பிஞ்சு விழுந்துடாய். நீங்க என்ன சொல்றீங்க இந்த காவடி எடுக்கிறத பத்தி என்ன சொல்றீங்க? இது வந்து நோவுமா இல்ல நோவா அப்படி உங்களுக்கு தெரியும்? நோவா தண்டி இல்லை நோ அது குத்தும் போது நோவும் ஆடும்போது நோவும் எல்லாமே நோவும் தான். அதை தாண்டி ஏன் எடுக்கிறாங்களா அப்ப? வேண்டுதல் இப்போ ஒரு வேண்டுதல் நிறைய வைப்பாங்க தானே, அது நிறைவேற்றினோம்னா ஒரு தரம் எடுக்க மாட்டாங்க, எடுத்தா 3 தரம் எடுப்பாங்க. ஒரு தரம் இல்ல ஒரு தரம் 3 தரமா 3 ஆண்டுக்கு எடுப்பாங்க. அதான் 3 வருஷம் எடுக்கும் வேணாமடா சாமி நோக்கி நீங்க முன்னிட்டு அடையில தூக்கு காவடி ஒன்று போனது. ஆனா அவனுக்கு நம்மளை காட்டி 4 வயசு இளமை. என்னன்னா அவங்களுக்கு அந்த நேர்த்திக்கடன் நிறைவேற பிறகு அவங்க செய்யறாங்க. உண்மையாமா ஒன்றும் சில பேர் இருக்கும் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு கொண்டு வந்த காசு என்ன செய்யணும்னு தெரியாம படம் காட்டுறதுக்கு எடுக்கிற வாட்டி இருக்கு. அப்படி இருக்கிற வாட்டி குரமா வலிக்கும். நாங்கள் சொல்லியிருந்தோம் தானே, அதாவது மட்டைக்கிழப்புல கண்ணையம்மன் வழிபாடு அப்படிங்கிறது வந்துட்டு அதாவது நகர்ப்புறங்களாக இருக்கட்டும் கிராமப்புறங்களாக இருக்கட்டும் எல்லா பகுதியும் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து சிறப்பிப்பாங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா ஊரில் இருக்கிற இந்த கோயில்களையும் வந்து சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து இப்போ நாங்கள் நின்ற இடத்துக்கு பக்கத்தில் நாங்கள் நேரத்தில் நின்று வந்து சட்டிபாளையம் கண்ணையம்மன் கோயிலுக்கு போகிறது வந்து இப்போ வந்து நிற்கிறது வந்து இங்கே புதுக்குடியிருப்பு கண்ணையம்மன் கோயில் ஒரு நிலத்தில் ரோட்டில் ஓடிக்குது. ஓ மை காட் கார்லாம் அது கிழிஞ்சிட்டு வருது. கழிஞ்சிட்டு இதான் வந்து உண்மையிலே ஆபத்தான ஒன்று. இப்படி மெயின் புறத்தில் வந்து பட்டாசு கொடுத்துருவோம். கொஞ்சம் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த மேலே போய் வெடிக்கிற வெடி ஒவ்வொரு காருக்குள்ள போய் வெடிக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து கொடுத்தாங்க. ஆனால் வந்து கண்ணையம்மன் கோயிலோட கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 30 மேலேக்கும் இருக்குமா இல்லைங்கம்மா மட்டக்களப்பில் போகிற ஒவ்வொரு, அதாவது இது இந்த கோயில் வந்து சீசன் டைமுக்கு வரும். இது மாரியம்மன் கோயில், அது ரெண்டுமே வந்து சீசனுக்கு வரும். மற்ற முருகன் கோயில் பிள்ளையார் கோயில் சிவன் கோயில் அது மாதங்கள் மாறி அந்த இது அவங்களோட இதுபடி திறந்து கொள்வாங்க. எனக்கு இதுக்கெல்லாம் இந்த
டைமில் திறக்கிறதுக்கு சொல்லி இதுக்கெல்லாம் வரலாறுகள் இருக்குது உண்மையிலே நிறைய. அதாவது இந்த என்ன சொல்கிறேன், அந்த இப்போ இந்த டைமில் வந்து சூரியன் வெக்கம் வந்து கடுமையாக இருக்கும். இந்த கோயில்கள் எல்லாம் திறந்து முடிஞ்ச பிறகு வந்து அதுக்கு ஒரு நோமல் ஆகுன்ற மாதிரி வந்து ஒரு இது இருக்குது, ஐதீகம் எல்லாம் இருக்குது. நமக்கு தெரியா. ஸோ வயதானவங்கள்ட்ட வளமையாக வந்து சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால் வந்து கண்ணையம்மன் கோயில் திறந்தால் வந்து அக்கினி அகோரமாக இருக்கும், அக்கினி அகோரமாக இருக்கும். கண்ணைக்குன்ற ஒரு வரலாறு இருக்குது, சிலம்பு வரலாறு உங்களுக்கு தெரியும், மதுரையை எரிச்ச கண்ணை அப்படின்லாம் சொல்லி. ஸோ அதே ரீசனாக வச்சு சொல்லுவாங்க கண்ணையம்மன் கோயில் திறந்து முடியும் வரைக்கும் அக்கினி அகோரமாக இருக்கும், அதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் அக்கினி குறையும் அப்படின்லாம் அதுதான் இருக்குது உண்மையில். இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா கட்டும் ஹீட் உண்மையில். ஸோ இது நின்ற பிறகு வந்து நார்மல் ஆகிருக்கும் சொன்னாங்க. அதாவது இந்த கோயில் நார்மல் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அது அடுத்து வந்து அதாவது என்ன சொல்றது தெரியுமா, மயிலாட்டம் குயிலாட்டம் வந்து நாங்கள் காட்டுறாங்க ட்ரெடிஷ்னல் டான்ஸ் வந்து. ஸோ நம்மளோட குரூப் மாதிரி இன்னொரு குரூப் வந்து ஆடிட்டு வருது, அதை வந்து பார்ப்போம் வந்து.